வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம். சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ் அப்படின்னா என்ன? சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ் அப்படின்னா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சுகர் ஆட் பண்ணி குடிக்கிறோமோ அது எல்லாமே சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ் தான். இட் இன்க்ளூட்ஸ் மோஸ்ட்லி கோலாஸ், processed fruit juices, added sugars in any kind of drinks, coffees with sugars, tea with sugars, everything is sugar sweetened beverages. இதெல்லாம் சுகரை நம்ம ஆட் பண்ணி குடிக்கிறோமோ அது எல்லாமே சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ் தான். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கோலாஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஜூஸ். லாஸ்ட் வீக் நேச்சர்னு ஒரு பெரிய ஜேர்னலில் குளோபல் டயட்ரி டேட்டாபேஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் மூலமாக உலகம் பூரா 184 கண்ட்ரீஸில் ஒரு சர்வே மூலமாக எஸ்எஸ்பிக்கும் அதோட இம்பேக்ட் ஆன் ஹார்ட், சுகர், டெத்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா, இந்த சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ்னால உலகத்தில் 10% பேத்துக்கு சுகர் வருது, 5% பேத்துக்கு ஹார்ட் எயில்மெண்ட்ஸ், இதே நோய்கள் வருது. சுகர்னால இறந்து போகிறாங்கல்ல, அதில் 20% பேத்துக்கு இறந்து போகிறதுக்கான காரணம் இந்த எஸ்எஸ்பியாக தான் இருக்குது. நம்ம சாதாரணமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற ஒரு ப்ராசஸ்டு ஜூஸோ ஒரு கோலாவோ நம்மளுக்கு கூடிய விரைவில் ஒரு 3-5 வருஷம் கண்டினியூஸாக அது பண்ணுறப்ப சுகர் வருது. சுகர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், மாத்திரை சாப்பிட்ணும். சுகர்னால் நம்ம உடம்புல இருக்க பல ஆர்கன், எஸ்பெஷலி கண், கிட்னி, நரம்புகள், ஹார்ட், பிரெயின் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இது பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடல்ட் மத்தியில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்க குழந்தைகள் குடிக்கிறது ஒரு கோலா தான். எப்போ மாறுச்சு இதுன்னு தெரியல. இந்த நியூட்ரிஷனல் டிரான்சிஷன், நம்ம வாழ்க்கை முறைகள் வேற, வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் வேற. இந்த நியூட்ரிஷனல் டிரான்சிஷன் நம்ம சொசைட்டியில் வந்ததுனால ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இதய நோய், சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பல நோய்களை கொண்டு வந்துடுது. இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கோலா குடிக்கிறது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்ட்ட இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். களவும் கற்றும் மர, நான் குடிக்காதீங்கன்னு சொல்ல எப்போவாச்சும் டேஸ்ட் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. அதையே ரெகுலராக குடிக்கிறது கண்டிப்பாக தப்பு. எஸ்பெஷலி வளரும் காலத்தில் குடிக்கிறது ரொம்ப தப்பு. அது என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி குடிங்க. அந்த பழக்கம் எங்கே போச்சு? வெயில் காலத்தில் குளிர்ந்த நீரை குடிங்க, குளிர்காலத்தில் வெதுன்னு இருக்க சுத்தமான நீரை குடிங்க. அதுதான் முக்கியம். தண்ணி பத்தலையா, பட்டர் மில்க் அதை குடிங்க, இல்லை இளநீர் குடிங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்டு ஜூஸையோ இல்லை கோலாஸையோ குடிக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி நிறைய சுகர் போட்டு காஃபி குடிக்கிறதும் கெடுதி, நிறைய சுகர் போட்டு டீ குடிக்கிறதும் கெடுதி. எல்லாமே அளவாக இருக்கணும். இந்த அளவாக இருந்துட்டோம்னா நம்ம வெயிட் கண்ட்ரோலாக இருக்கும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்குள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ், உடல் பருமன்னா நம்மளுக்கு வராது. நம்மளை நாமளே பார்த்துக்கலாம். வள்ளுவர் சொன்ன மாதிரி, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கலிபேர் இறையான்கண் நோய். அதிகமாக சாப்பிட்டா நோய் வரும் தெரிஞ்சு எவன் கம்மியாக சாப்பிட்றானோ அவன் பக்கத்தில் தான் இன்பம் இருக்கும். இதை வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.